ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மேட்ரிக்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎன்எஃப்யூ எஸ்ஆர்சி ஃபாரஸ்டர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டோட எக்ஸாமோட கட் ஆஃப் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, 2015ஆம் ஆண்டு எக்ஸாம் வச்சாங்க இல்லையா, ஸோ அந்த எக்ஸாம் பற்றின கட் ஆஃப் பற்றியும் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இவங்க என்னென்னா நமக்கு ஆன்சர் கீ, அதாவது நம்ம எழுதுன எக்ஸாம் எழுதணும் இல்லையா, அதை எக்ஸாம் எழுத பார்க்கறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஆன்சர் அவங்க தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கேள்வி கேட்கறதுக்கான சேலஞ்சிங் ஷெடியூல்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷெடியூல் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்துருக்கான்னு பார்த்துருவோம். அதாவது 18/12/2018 தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 போஸ்ட்டும் கொடுத்தாங்க, அதாவது ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா. ஸோ 2 போஸ்ட்டுக்கும் ஆன்சர் கீ பார்க்கறதுக்காகவும் அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துருக்காங்க. சரி, அதே மாதிரி ஃபாரஸ்டர் எக்ஸாம் பற்றி பார்க்கும்பொழுது நீங்கள் 6, 7, 8, 9 டேட்டில் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ நீங்கள் 6ஆம் தேதி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா 15லேருந்து 16 ஓகேங்களா. ஸோ 15லேருந்து 16, ஸோ ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க. கரெக்டாக 24 hours மார்னிங் 9லேருந்து அடுத்த நாள் மார்னிங் 9 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ காலங்கத்தில் 9லேருந்து அடுத்த நாள் காலம் 9 வரைக்கும் நமக்கு டைமிங் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஆன்சரை பார்த்துடணும். தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சேலஞ்சும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 7, 8, 9 அது மாதிரி ப்ரீவியஸ் டேட்டில் இங்கே கொடுத்துருக்கான் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபாரஸ்டர் வித் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்க்கும்போது 10, 11 2 நாள் தான் அவங்க எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா. ஸோ 10ஆம் தேதி எக்ஸாம் எழுதினாங்கன்னா 19லேருந்து 20 ஆகும். 11ஆம் தேதி எக்ஸாம் எழுதினாங்கன்னா 20லேருந்து 21 ஆகும். நீங்கள் சேலஞ்ச் வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, 2015 எக்ஸாமோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ நான் ஜென்ரல் கேட்டகரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு கேட்டகரி இருந்தாலும் சரி, எப்பவுமே ஜென்ரல் கேட்டகரி தான் எய்ம் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பட் இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, பட் ஜென்ரல் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது இதோட கட் ஆஃப் குறைய தான் போகுது ஓகேங்களா. ஸோ இது 2015 ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு 160 கிட்ட கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் உமனாக இருந்தீங்கன்னா 152 to 8 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருந்தீங்கன்னா, அதில் பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம்மில் போஸ்ட் கோட்டோ இல்லை பிஎஸ்டிஎம்மில் உமனாக இருந்தீங்கன்னா, அது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் கொடுத்துருக்கேன், அதே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்கள் கேட்டகரிக்கு மேபி கொஞ்சம் குறையும் ஓகேங்களா, கண்டிப்பாக குறையும் ஓகேங்களா. பட் எப்பவுமே நம்ம பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.